பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு நம்ம டே 7 பைபிள் ஸ்டடிக்கு நம்ம வந்திருக்கோம். நம்ம ஏற்கனவே வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் 1ல வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வேதாகமத்தை நம்ப வேண்டும், அது மட்டும் இல்லாமல் ஒரு நியாயமான கேள்விகளை வந்து நம்ம வந்து நிறைய கேள்விகளை நம்ம பார்த்தோம். ஓகே, உலகத்தில் ஏகப்பட்ட மத புத்தகங்கள் இருக்கும்போது நம்ம ஏன் வந்து வேதாகமத்தை நம்பணும், அது மட்டும் இல்லாமல் தேவரோட சுத்தம் என்னது, தேவரோட திட்டம் என்னது, மனுக்குலத்தை உடைய எதிர்காலத்துக்கான திட்டம் என்னது சொல்லி நம்ம ஓவர்வியூ மாதிரி நம்ம என்ன பண்ணோம்னா, தேவன் வந்து அவர் ஒரு ராஜ்யத்தை வந்து ஸ்தாபிக்க இருக்கிறாரு. அதுதான் நம்ம பிரேயர்லேயே கத்திருந்தாரு. உமது ராஜ்யம் வருவதாக, உங்கள் சுத்தம் பரலோகத்தில் செய்வது போல பூமியிலும் செய்யப்படுவதாக சொல்லி நம்மளுக்கு பிரேயர் கத்திருந்தாரு. அந்த ராஜ்யம் வந்து பூமியில ஸ்தாபிக்கப்பட போகுது. அங்க எல்லா மக்களுக்குமே என்ன இருக்கு, ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான ஒரு நாள் வரப்போகுது சொல்லி பார்க்குறோம். அங்க அக்கிரமம் இருக்காது, அங்க தீவிரவாதம், யுத்தங்கள், பசி, பட்டினி, அப்புறம் ஏற்றத்தாழ்வு, கரப்ஷன்ஸு, ஓகே, கொள்ளை, கொலை சொல்லி எதுவுமே இருக்க போகிறது கிடையாது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மரணமே இருக்க போகிறது கிடையாது சொல்லி பார்க்குறோம். அப்படிப்பட்ட உலகத்தை தான் தேவன் என்ன பண்ண போறாரு, மனுக்குலத்திற்கு வச்சிருக்கா சொல்லி பார்க்குறோம். அப்போ இப்போ இருக்க உலகம் வந்து பார்த்தீங்கன்னா சாத்தானால் ஆளுகை செய்யப்பட்டிருக்கிற உலகமா இருக்கு. அது எப்படி சாத்தான் கையில போச்சு முதற்கொண்டு நம்ம என்ன பண்ணோம், 6வது நாளில் வந்து பார்த்தோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 7வது நாளில் நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா 2 காரியத்தை பற்றி பார்க்க போறோம். முதலாவது வந்து பார்த்தீங்கன்னா தேவ சாயல்னா என்னது. ஏன்னா இந்த கிளாஸ் 2ல வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா, ஏற்கனவே தேவன் வந்து எப்படி பூமியை வந்து ஒழுங்குபடுத்தினார் சொல்லிட்டு. அது ஏன்னா 2வது வசனத்துல நம்ம என்ன படிக்கிறோம்னா, பூமி வெறுமையும் ஒழுங்கின்மையும் இருள் இருந்தது. எப்படி இருள நிக்கிறாரு, ஒரு வீட்டுக்குள்ள ஒரு பாலாடைஞ்ச வீட்டுக்குள்ள என்டர் ஆகும்போது அங்க ஃபர்ஸ்ட் லைட் போட்டவொன்னு உள்ள என்ன இருக்குன்னு சொல்லி பாக்குறாங்க. அதே மாதிரி பூமி இருளா இருந்தது சொல்லி பார்க்குறோம். இருள வெளிச்சம் உண்டாக கடவுள் சொல்லி சொல்றாரு. அதை அலைன் பண்றாரு. அதே போல பூமியில இருக்கிற எல்லா காரியங்களும் எப்படி வந்து வீட்டுக்குள்ள இருக்கிற எல்லா பொருட்களையும் வந்து அது இடத்துல வந்து வச்சுட்ட பிறகு அதுல மக்கள் வந்து குடி போடுறாங்களோ, அதுல வந்து வசிக்கிறாங்களோ, அதே போல பூமியை வந்து ஒரு வசிக்கிற இடமா தேவன் என்ன பண்றாருன்னா மாத்துறாரு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஒழுங்கின்மையா இருக்கிறது ஒழுங்குபடுத்துறாரு. இருளா இருந்ததுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வெளிச்சம் கொண்டு வராரு. அப்புறம் ஒழுங்கின்மையா இருந்தது ஒழுங்குபடுத்துறாரு. அடுத்து வெறுமையா இருந்ததுன்னா என்னது, அதுல குடியே இல்லை. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு வீட்டுல எல்லாத்தையும் சூப்பரா செஞ்சுட்டு எல்லாத்தையும் பெயிண்ட் பண்ணி பக்கா வச்சுட்டு அதுக்கு நீங்க ஒரு வருஷமா போறோம்னா என்ன சொல்லுவாங்க உலகத்துல இருக்க மக்கள், அந்த வீட்டுல யாருமே இல்லப்பா, அது காலியான வீடுப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதே போலதான் பூமியில வந்து தேவன் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு சீர்படுத்திட்டு அதுல வந்து ஜீவராசிகள் எதுவுமே இல்லாதபடிக்கு உயிருள்ள வசிக்கிற எதுவே இல்லாதபடி, எக்ஸாம்பிள் மார்ஸ் ஒரு பிளானட் வந்து வச்சுக்கலாம். ஓகே, செவ்வாய் கிரகம், அதுல வந்து தண்ணி எல்லாமே இருக்கு வச்சுக்கோங்க. ஆனா வந்து வசிக்கிறதுக்கான மிருகமோ மரம் செடி கொடிகளோ எதுவுமே இல்லைன்னா அப்ப என்ன சொல்லுவாங்க, அந்த பிளானட்டே வந்து எம்டி பிளானட், அது யாருமே இல்லை சொல்லி சொல்லுவாங்க. அதே போலதான் வந்து பூமி இருந்திருக்கலாம். ஆனா தேவன் என்ன பண்றாரு, அந்த பூமியை எல்லாவித ஜீவராசிகள்லாம் ஜீவராசிகள்லாம் மூலமா தேவன் வந்து உள்ள அதை நிரப்புறாரு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? ஜீவராசிகள் மூலமா அதை ஃபில் பண்றாரு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? எக்ஸாம்பிள் மரம் செடி கொடிகள், அப்புறம் வந்து பறவைகள், மீன், அப்புறம் வந்து ஊரும் பிராணிகள், மிருகங்கள் எல்லாத்தையும் வச்சு சரி பார்க்குறோம். ஸோ இப்படிதான் தேவன் வந்து அந்த ஆதியில் 1ஆம் நாள்ல வந்து பார்க்குறோம். ஓகே, ஸோ அதே போலவே நம்ம இன்னைக்கு இன்னைக்கு பார்க்க போற பாடம் பார்த்தீங்கன்னா 2 காரியம் பார்க்க போறோம். ஒன்று வந்து தேவ சாயல்னா என்னது, அப்புறம் ஆதாம் எந்த நாள்ல தப்பு செஞ்சாரு, அங்க சொல்லப்பட்ட வார்த்தையாகிய சாகவே சாவாய், பாவம் செய்கிற அந்த சாப்பிட்ட நாளிலே சாவாய் சொன்ன வார்த்தை எப்படி நிறைவேறுது, அது ஆவிக்குரிய மரணமா மாம்சீக மரணமா சொல்ற டாபிக்லாம் நம்ம வந்து இன்னைக்கு போறோம். இன்னைக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக இருக்கும் போது எல்லாரும் ப்ரிப்பேர் இருந்துக்கோங்க. ஓகேவா? உங்க நோட்ஸ் பைபிளில் இல்லைன்னா நோட்ஸ் எழுதணும்னா எழுதிக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம படிக்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். ஆதியாகமம் 1:26. நான் என் ஸ்க்ரீனை ஷேர் பண்ணுறேன், ஒரே நிமிஷம். படிங்க. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும்
பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்றார். ஓகே, ஆழக்கடவர்கள் சொல்றாரு. அடுத்த வசனம் படிங்க. தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். போதும். ஓகேவா? அப்ப பாத்தீங்கன்னா தேவன் என்ன பண்றாரு? தமது சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா யாரை சிருஷ்டிச்சாங்க, யாரை வந்து உண்டாக்குனார் தேவன் வந்து பாத்தீங்கன்னா ஆதாம தான் வந்து உண்டாக்குனார் சொல்லி பார்க்கிறோம். அப்புறம் ஆதாமுக்கு ஏற்ற துணையாக தான் என்ன பண்ணாரு, ஏவாளா உண்டு பண்ணினார் சொல்றதை நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. இங்க நம்ம ஆதியாமம் 1ஆம் அதிகாரம் 27ல பாத்தீங்கன்னா ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் சொல்லி போட்டிருக்கு. ஓகேவா? இங்க வந்து சம்மரியா போட்டிருக்கு. சம்மரினா என்னது? அவங்கள ரெண்டு பேரும் படைச்ச படைச்சதை போட்டிருக்காங்க. ஆனா ஆரம்பத்துல ஆதாமத்தை படைச்சாங்கன்னு சொல்றத வந்து நம்ம 2ஆம் அதிகாரத்துல படிக்கலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஆதியாமம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் படிங்க. பின்பு தேவனாகிய கர்த்தர், மனிதன் தனிமையாயிருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். ஏற்ற துணையை நான் உண்டாக்குவேன், அவன் தனிமையா இருப்பது நல்லதல்ல சொல்லி சொல்றாரு. அதுக்கு அடுத்த வசனம் படிங்க. தேவனாகிய கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்து சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி, ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டானோ அதுவே அதற்கு பேராயிற்று. ஜீவ ஜந்துக்கள்லாம் என்ன பண்றாருன்னா தேவனை ஆதாம் கிட்ட கொண்டு வர்றாரு. அவன் பேர் இடுறானா சொல்லி பாக்குறாரு. அது மட்டும் இல்லாம அவனுக்கு குறைக்கு துணையா வந்து இருக்குமா சொல்லிட்டு, இவ எப்படி வந்து மனுஷனுக்கு வந்து நாய் வந்து என்ன பண்ணுது, துணையா இருக்குது சொல்லி பாக்குறோம். ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா ஒரு பெட் அனிமல் கொடியே வந்து இருக்கு சொல்லி பாக்குறோம். அதே மாதிரி பூனை இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தேவன் என்ன பண்றாருன்னா இந்த அனிமல்ஸ் வந்து கொண்டு வர்றாரு. அது துணியா இருக்குமா சொல்லி பாக்குறாரு. ஆனா அது துணியா ஏற்ற துணியா இல்ல. வேணா அடுத்து 10 வருஷம் படிங்க, 20 படிங்க. அப்படியே ஆதாம் சகலவித நாட்டு மிருகங்களுக்கும் ஆகாயத்து பறவைகளுக்கும் சகலவித காட்டு மிருகங்களுக்கும் பெயரிட்டான். ஆதாமுக்கோ ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. பாருங்க, டைரக்டா ஆதாமுக்கு ஏற்ற துணை இன்னும் காணப்படவில்லை. காணப்படவில்லைன்னா என்னது? தேவன் இந்த மிருக ஜீவன்கள்லாம் ஆதாமுக்கு துணையா இருக்குமோ சொல்லி பாக்குறாரு. ஆனா அப்படி இல்ல சொல்லி பாக்குறோம். அப்போ கடைசியா தேவன் என்ன பண்றாருன்னா, ஓகே நம்ம என்ன பண்ணலாம், ஆதாமுக்கு அவனுடைய விழா இளம்ல இருந்தே நம்ம என்ன பண்ணலாம், ஒரு பெண்ணை உருவாக்கலாம் ஏவாள் சொல்லிட்டு அவர் தேவன் வந்து உருவாக்குறார். 21 படிங்க. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவன் விழா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விழா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். ஓகே, இப்படிதான் வந்து ஏவலை உண்டு பண்ணாங்க. அதே போல நெக்ஸ்ட் ஆதாம் சொல்றது என்னதுன்னா, என் சதையிலிருந்து எடுத்த என்னோட எலும்புல இருந்து எடுத்த எலும்பு என் சதையின் சதை சொல்லிட்டு ஏவாளுக்கு என்ன சொல்றாங்க, மனுஷி, ஊம் ஆஃப் மேன். ஊம்னா என்னது? ஊம்னா வந்து கர்ப்பம் சொல்லி பாக்குறோம். ஓகே, ஆனா யாரோட கர்ப்பம் சொல்லி பாத்தீங்கன்னா மனுஷனுடைய கர்ப்பத்துல இருந்து வந்த மனுஷி சொல்லிட்டு உமன் சொல்லி பாக்குறோம். பெண், தமிழ்ல பெண் இருக்கும், இல்லைன்னா வந்து மனுஷி சொல்றதே வந்து பாத்தீங்கன்னா மனுஷன்ல இருந்து வந்ததுனால தான் மனுஷி ஊமேன் சொல்ற வார்த்தை வந்து சொல்றது. ஆதாம், இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமுமாய் இருக்கிறாள். இவள் மனுஷனில் எடுக்கப்பட்டபடியினால் மனுஷி எனப்படுவாள் என்றான். மனுஷி சொல்லி சொல்றாங்க சொல்லி பார்க்கறோம். ஓகேவா? சோ இப்படிதான் வந்து ஏவாளை உருவாக்கணும்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இங்க பார்க்க வேண்டியது என்னதுன்னா தேவ சாயல் சொல்லும் போது, இங்க சாயல் சொல்றது வந்து பிசிக்கல் அப்பியரன்ஸா இல்லைன்னா வந்து வேற ஒன்றா? இங்க எக்ஸாம்பிள் நம்ம இங்க பார்த்தது என்னதுன்னா ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலயும் சரி, அதே நேரத்துல ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலயும் சரி, அதே நேரத்துல ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலயும் வந்து இமேஜ் ஆஃப் காட் ஓகே சொல்றதுன்னா என்னது, சாயல்னா என்னது சொல்லிதான் நம்ம இதை பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இதுக்கு நம்மளுக்கு ஒரு க்ளூ கூட இருக்கு.
என்ன க்ளூ சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து இமேஜினா நம்ம சரீரம் கிடையாது, சரீரத்துல இருக்க அப்பியரன்ஸ் கிடையாது. நம்ம கண்ணு, மூக்கு, வாயி, நம்ம சரீரம், பாடி இதெல்லாம் இப்படிதான் வந்து தேவனு என்னதுன்னா சரீர வகையில தான் வந்து அப்பியரன்ஸ்ல தான் வந்து இருக்காரா சொல்லி பார்த்தீங்கன்னா இப்படி கிடையாது. ஓகே, தேவன் நம்மள மாதிரி இந்த அப்பியரன்ஸ்ல வந்து கிடையாது. ஓகே, தேவன் ஆவியா இருக்கிறார். காட் இஸ் ஸ்பிரிட் சொல்லி தான் நம்ம வசனம் பார்க்குறோம். ஓகேவா, தேவன் ஆவியா இருக்கிறார். ஸோ மனுஷனுக்கு வந்து என்ன இருக்கு, மாம்சமும் ரத்தமும் இருக்கு. ஓகே, அதனால தான் நம்ம ஒரு வசனம் படிக்கலாம் வேதாகமத்துல. 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 50 வசனம். 1 கொரிந்தியர் 15:50. சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. பாருங்க, மாம்சமும் ரத்தமும் இருக்கிற யாருமே பரலோகத்துக்கு போக முடியாதான். ஓகேவா, கிங்டம் ஆஃப் காடுக்கு வந்து போக முடியாதான். ஓகே, இது வந்து பெரிஷபிள், இன்னத்து இம்பெரிஷபிள். அப்ப என்னதுன்னா மாம்சமும் ரத்தமும் வந்து பூமியில மட்டும்தான் வந்து வாழ்றதுக்கான தகுதி இருக்கு. இப்போ எக்ஸாம்பிள், ஒரு ஏதாவது ஒரு ஆஸ்ட்ரோநாட்டா இருக்கட்டும், ஒரு விண்வெளி வீரராக இருக்கட்டும், அவங்கள கொண்டு போனோம்னா மேல ஸ்பேஸ் கொண்டு போனாலே, இல்லைன்னா வந்து மூணுக்கு, ஓகே, சந்திரனுக்கு வந்து கொண்டு போனோம்னா அவங்க என்ன பண்ணணும், ஸ்பேஸ் சூட் பண்ணணும். ஸ்பேஸ் சூட்னா என்னது பாத்தீங்கன்னா, அதுல இருக்கிற காத்து, இல்லைன்னா அதுல இருக்க காத்தோட ப்ரெஷர், என்விரான்மெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா பூமிக்கு ஒத்ததா இருக்கணும், சார்ந்ததா இருக்கணும். ஓகே, அது வந்து மேல காத்தும் கிடையாது, ப்ரெஷரும் கிடையாது. ஓகே, அப்ப பாத்தீங்கன்னா பூமியோட என்விரான்மெண்ட்டை அந்த அந்த சூட்ல, அந்த போட்டிருக்கிற அந்த ட்ரெஸ்ல வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அதுக்குள்ள வந்து ஏர் டைட்டான ட்ரெஸ், அதுல வந்து காத்த நிரப்பி அதுக்குள்ளதான் மனுஷன் வந்து என்ன பண்ணுவான்னா நடப்பான். அதை போட்டுட்டு தான் என்ன பண்ணுவான், நடப்பான். அங்க வந்து எல்லா சந்திரன்ல வந்து எல்லாம் பண்ற காரியங்கள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா, இது இங்க போடுற பாருங்க, எஸ்பிஏசி, ஸ்பேஸ் சூட். ஸோ இதுதான் அந்த ஸ்பேஸ் சூட். ஓகேவா, இதுல வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு குண்டா இருக்கு. காரணம் ஏன்னா ஃபுல்லா வந்து காத்து நம்ம பூமியில இருக்கிற அட்மாஸ்பியரை வந்து அங்க கொண்டு வந்திருக்கணும். ஓகேவா, அப்பதான் வந்து மனுஷங்களால வந்து இயங்க முடியும். ஏன்னா இந்த சரீரம் வந்து எதுக்காக கிரியேட் பண்ணப்பட்டது, பூமியோடைய அந்த என்விரான்மெண்ட்டுக்காக உருவாக்கப்பட்ட சரீரம் நம்ம சரீரம். ஓகேவா, அதனாலதான் வந்து மனுஷர்களுக்கு வந்து அதே என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்ணி இருந்தால் தான் அவங்க வேற இடத்துல இருக்க முடியும் சொல்லி பார்க்குறோம். அதனால தான் இப்போ வரைக்கும் மனுஷர்கள் என்ன பண்றாங்க, பூமியை போல ஒரு கிரகம் இருக்கா, பூமியை போல வசிக்கிறதுக்கு ஒரு இடம் இருக்கா சொல்லிட்டு வேற கிரகத்தை வேற ஒரு சூரிய குடும்பத்தெல்லாம் தேடிட்டு இருக்காங்க சொல்லி பார்க்குறோம். புரியுதுல்ல? ஸோ அப்படி பார்க்கும்போது மாம்சமும் ரத்தமும் போக முடியாது. அப்ப தேவன் என்னவா இருக்காரு, ஆவியா இருக்கிறார். அவர் சரீரம் என்னவா இருக்கு, வேறு சரீரமா இருக்கு. தூதர்கள் எப்படி இருக்காங்க, காற்றை போல இருக்காங்க. தூதர்கள் எப்படி இருக்காங்க, அக்னியை போல இருக்காங்க. வேணா அது கூட படிக்கலாம். எபிரேயர் 1 அதிகாரம் அவர்களோட சரீரத்தை பத்தி சொல்லும் போது பாருங்க, 7, எபிரேயர் 1:7 படிங்க. தேவதூதரை குறித்தோ தம்முடைய தூதர்களை காற்றுகளாகவும் தம்முடைய ஊழியக்காரரை அக்னி ஜுவாலைகளாகவும் செய்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. பாருங்க, காற்றுகளாகவும் அக்னி ஜுவாலைகளாகவும் செய்கிறார். இப்படிதான் வந்து தேவ தூதர்கள் வந்து இருக்காங்க. ஓகேவா, அவங்க அக்னி மாதிரி இருக்காங்க. அதனாலதான் வந்து சாத்ராக், மேஷேக், அபேத்நேகோ வந்து அந்த நெருப்புல போடும்போது கூட அங்க அக்னியில இருந்து ஒரு தூதர் இன்னொருத்தர் இருக்காராம். ஓகே, அவங்களை பாதுகாக்கிறா சொல்லி பார்க்குறோம். ஓகே, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா காற்றுகளாக ஈவன் வந்து எலியாவை வந்து என்ன பண்றாங்க, அக்னி ரதம் வந்து தூக்கிட்டு போகுது. ஈவன் அக்னி ஜுவாலையாகிய அந்த தேவனுடைய அந்த படை, ஓகே, ராணுவம் இருக்கிறத வந்து கேஆசி என்ன பண்றாரு, அவர் கண் திறக்கப்பட்டு பார்த்துட்டு இருக்காரு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா, பார்த்தீங்கன்னா சில ஏஞ்சல்ஸ் வந்து காற்றுகளா இருக்காங்களாம். ஓகே, காற்றுகள்லாம் கண்ணுக்கு தெரியாத மாதிரி அப்படியே ஸ்பிரிட் மாதிரி இருக்காங்க சொல்லி பார்க்குறோம். அப்படிதான் வந்து ஏஞ்சல்ஸ் அவங்க சரீரம் இருக்கு. அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து கூட அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவிலே உயிர்ப்பிக்கப்படும் கூட அவர் என்ன பண்றாரு, பூட்டிருந்த கதவுக்குள்ள என்ன பண்றாரு, டக்குன்னு ஏற்ற வரா சொல்லி பார்க்குறோம். எல்லாரும் சீஷர்கள்லாம் உள்ள இருக்கும்போது உள்ள அப்படியே ஏற்ற வராரு. ஓகே, அவர் அவர் பாத்தீங்கன்னா அந்த ஸ்பிரிட் இல்லைன்னா ஆவிக்குரிய அந்த சரீரத்துக்கு வந்து பயங்கரமான வல்லமை இருக்கு. அவங்க டிராவல் பண்றது டிஃப்ரெண்டான டிராவல் பண்ண முடியும் சொல்லி பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் தான் வந்து அதோட டிஃப்ரென்ஸ். அப்ப தேவன் வந்து நம்ம சாயல்ல இருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மனுஷனோட சாயல்னா
இந்த அப்பியரன்ஸ்ல இந்த ஃபேஷியல் அப்பியரன்ஸ் இதெல்லாம் மாம்சம் ரத்தம் இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாம்சம் ரத்தமே இல்லை. அதே நேரத்துல இந்த கண்ணு இந்த மூக்கு இப்படிதான் இருப்பாரா சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா வந்து நம்ம வந்து பூமிக்குரிய மிருகத்துக்கு தான் ஒத்த வேஷம் தரிச்சிருக்கோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் யோசி இங்க பாத்தீங்கன்னா சிம்பான்சி சிம்பான்சி டிஎன்ஏ டு ஹியூமன் சொல்லி போடுறேன். அது எத்தனை பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 96.299% டிஎன்ஏ வந்து ஒத்து போகுது சொல்லி பார்க்குறோம். டிஎன்ஏனா நம்மளுடைய ஜெனட்டிக் சீக்வன்ஸ். ஓகேவா? நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கிற டிஎன்ஏ வந்து ஆல்மோஸ்ட் 96 to 99% சிம்பான்சியோட ஒத்து போகுது. ஓகே, அதனால தான் என்ன சொல்றாங்கன்னா நம்ம குரங்குலேருந்து வந்திருக்கோம், நம்மளுக்கும் இந்த குரங்குக்கும் வந்து ஏக ஒற்றுமை இருக்கு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா பன்னியோட ஸ்கின்னு பார்த்தீங்களா, ஸ்கின்னுக்கும் அதோட தோலுக்கும் நம்மளோட தோலும் வந்து ஏக ஒற்றுமை இருக்கு. ஏன்னா அதுக்கு என்ன இல்லை, அது வந்து முடி பயங்கரமா இல்லை. ஓகேவா? அது வந்து முடியற்ற ஒரு நிலைமையில தான் வந்து பன்னி இருக்கு. அதே மாதிரி தான் நம்ம மனுஷங்களும் பார்த்தீங்கன்னா முடி இல்லாம தான் இருக்கும். ஏன்னா மிச்சம் எல்லா அனிமல்ஸ்க்கும் என்ன இருக்கு, நாயா இருக்கட்டும், ஒரு குதிரையா இருக்கட்டும், ஒரு குரங்கா இருக்கட்டும், எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா முடி இருக்கு. பார்த்தீங்கன்னா முடி இல்லாத ஒரு அனிமல் எதுன்னு பார்த்தீங்கன்னா பன்னி. ஓகேவா? அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சில சயின்டிஸ்ட் என்ன பண்றாங்கன்னா பன்னியோட லிவரா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து மனுஷனோட லிவருக்கு வந்து ஒத்த ஒரு ஈக்குவலா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்கன்ஸா இருக்கட்டும், நம்ம ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமா இருக்கட்டும், நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டமா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து இந்த உலகத்தின் மிருகத்துக்கு தான் ஒத்து போய் இருக்கு சொல்லி பார்க்குறோம். டிஎன்ஏ முதற்கொண்டு எல்லாமே. அதனால தான் என்ன பண்றாருன்னா தேவன் ஆதியாகமத்தில் நம்ம படிக்கும்போது என்ன பார்க்குறோம்னா இந்த மிருகங்கள்லாம் எங்க இருந்து படிக்கிறாராம், லெட் த லேண்ட் ப்ரொடியூஸ் என்னது, நிலம். ஓகே, நிலத்திலிருந்து இந்த ஜீவராசிகள் வருவதாக அந்த வசனம் படிங்க 24 ஆதியாகமம் 1:24. ஆதியாகமம் 1:26 24. பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துகளாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிரிக்க கடவுது என்றார். அது ஜாதி ஜாதியாக பிரிக்கவா, பிறப்பிக்க கடவுது பிறப்பிக்க கடவுது. பிறப்பிக்க கடவுனா லெட் இட் இவால்வ். ஓகே, அது பிறப்பிக்கட்டும். ப்ரொடியூஸ் சொல்ற வார்த்தை தான் இங்க யூஸ் பண்ணப்படுதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? எது லேண்ட். அப்போ மனுஷனை எதுல இருந்து உருவாக்குறார் தேவனை, மண்ல இருந்து உருவாக்குறார். மனுஷனை மண்ல இருந்து உருவாக்குறாரு சொல்லி பார்க்குறோம். ஓகே, அவனுக்கு ஜீவ சுவாசத்தை கொடுத்து அவன் ஜீவ ஆத்மா ஆவறான்னு சொல்லி பார்க்குறோம். அந்த வசனம் கூட நம்ம எங்க படிக்கலாம்னா ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசிலே ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்மாவானான். அவன் சரீரம் எங்க இருந்து வருது, மனுஷனுடைய சரீரம் எங்க இருந்து வருது, மண்ணுல இருந்து வருது. அவன் சாகும் போது அவன் சரீரம் எங்க போகுது, மண்ணுக்கே திருப்பி போகுது சொல்லி பார்க்குறோம். மிருகத்துக்கு எங்க போகுது, அதுக்கும் மிருகத்துக்கும் எங்க போகுது சொல்லி பார்த்தீங்கன்னா மண்ணுக்கு தான் போகுது சொல்லி பார்க்குறோம். அப்போ சரீர வகையில அப்பியரன்ஸ் வகையில நம்ம யாரோட சாயல இருக்கோம் சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மிருகத்தோட சாயல தான் இருக்கோம் சொல்லி பார்க்குறோம். ஓகே, அதுல எந்த வித மாற்றமும் கிடையாது. அப்போ இங்க சொல்லப்பட்ட நமது சாயலிலே, ஓகே, நமது ரூபத்திலே மனிதரை உண்டாக்குவோமாக, let us make man in our image, in our likeness. ஓகே, சொல்றதுனா என்னது சொல்லி பார்த்தோம்னா இதுக்கு க்ளூ நம்மளுக்கு எங்க கிடைக்கும் சொல்லி பார்த்தீங்கன்னா 3ஆம் அதிகாரத்துல கிடைக்குது. அது எப்படி கிடைக்கும் சொல்லி பார்த்தீங்கன்னா இங்க நன்மை தீமை கனிய சாப்பிட்ட உடனே அவங்களுக்கு அங்க தேவன் என்ன சொல்றாரு சொல்லி பாருங்க. இதே வார்த்தையை என்னதுன்னா இங்க நம்ம ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல யூஸ் பண்ணப்பட்ட வார்த்தை எதுனா லைக்னஸ். ஓகே, இமேஜ் இல்லைன்னா லைக், இன்னார் லைக்னஸ் சொல்ற வார்த்தையே மனுஷன் வந்து என்ன போயிட்டான், நம்மில் ஒருவனாய் ஆயிட்டா சொல்லி சொல்றாரு. எங்கன்னா 3ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 3:22 படிங்க. பின்பு தேவனாகிய கர்த்தர் இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவரை போல் ஆனான். பாருங்க, the man has now become like one of us.
நமது சாயல் உருவாக்குவோமாக சொல்ற மாதிரி அதே போல பாருங்க லைக் ஒன் ஆஃப் அஸ். அப்போ இங்க சாயல் சொல்றது வந்து அப்பியரன்ஸ் கிடையாது, ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன், ஃபேஷியல் எல்லாம் காது கண்ணு எல்லாம் ரத்தம் அந்த சரீரம் கிடையாது, நம்ம சரீர வகை கிடையாது. இது எதை சொல்லுது சொல்லி பாத்தீங்கன்னா அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ். ஓகேவா? என்ன சொல்றாங்க? நன்மை தீமை அறியத்தக்க ஒருவனாய் ஆயிட்டான் சொல்றது என்னதான்? தேவனுடைய சாயலா இருக்கான். ஓகே, லைக்னஸ் சொல்லி பாக்குறோம். தேவ சாயல் என்னது இங்க போட்டிருக்க? நன்மை தீமை அறியத்தக்க ஒருவனாயிட்டான். ஓகேவா? அப்ப பாத்தீங்கன்னா இதுல இருந்து நம்ம என்ன தெரியுதுன்னா தேவ சாயல்னா என்னது அப்படி பார்த்தோம்னா நிறைய இருக்கு. அதுல சிலது மட்டும் நம்ம பார்க்கலாம். என்னதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து இங்க நம்ம பார்த்த மாதிரி நன்மை தீமை, இந்த பாவத்துக்கு நம்ம என்ன பார்க்கணும்னா பாவத்துக்கு இல்லைன்னா நன்மை தீமை கனியை சாப்பிட்றதுக்கு முன்னாடி இந்த பனிஷ்மெண்ட் வரதுக்கு முன்னாடி அவனுக்கு தேவ சாயல் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த தேவ சாயல் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அப்போ சரீரம் கிடையாது. அப்ப எதை பத்தி பேசிட்டு இருக்கோம் சொல்லி பாத்தீங்கன்னா படைப்பாற்றல். இப்ப தேவன் எப்படி வந்து கிரியேட்டரா இருக்காரு. ஓகே, அண்ட சராசரத்தையும் என்ன பண்ணாரு? வானத்தையும் பூமியும் தேவன் சிருஷ்டித்தார், உண்டாக்கினார் சொல்லி பாக்குறோம். அதே போலதான் மனுஷன் என்ன பண்றான்? கிரியேட்டரா இருக்காரு. இதுக்குதான் நம்ம வந்து வசனம் கூட படிக்கலாம். ஓகேவா? எங்கன்னா 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் படிங்க. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகத்தினால் உண்டானவைகள் சொல்லி பார்த்தோம்னா இங்க மனுஷன் என்ன பண்றான்? ஏகப்பட்ட காரியங்களை படைக்கிறான். இப்ப கண்களின் இச்சை தக்கதாக என்ன பண்றான்? அவன் வந்து ஒரு சூப்பரான ஒரு காரை உருவாக்குறான். உருவாக்கிட்டு அதை என்ன பண்றான்? விளம்பரம் பண்றான். சூப்பரான ஒரு ட்ரெஸ் உருவாக்குறான். அதை வந்து என்ன பண்றான்? டிவியில விளம்பரம் பண்றான். ஓகே, இது இப்ப இருக்க காலத்துல. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருப்பான்? இன்னும் டிஃப்ரெண்ட் காரியங்கள்லாம் என்ன பண்ணிருக்கான்? படைச்சிருக்கான். பாத்தீங்கன்னா மனுஷ படைப்பாற்றல் உள்ளவனா இருக்கான். அதான் ஃபர்ஸ்ட் இமேஜ் ஆஃப் காட், தேவ சாயல். தேவன் எப்படி வந்து படைக்கிறவரா இருக்காரோ, கிரியேட்டரா இருக்காரோ, அதே போல மனுஷன் பாத்தீங்கன்னா ஒரு வீடு, ஒரு என்னதுன்னா மாட்டு வண்டி, அப்புறம் ஒரு ஃபிளைட்டு, ஏரோப்ளைனு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான்? படைச்சுக்கிட்டே போறான். கிரியேட்டிவிட்டி பாத்தீங்கன்னா போயிட்டே இருக்கு. பென்சில் எழுதுறது முதற்கொண்டு, லாங்குவேஜ் எழுதுறது முதற்கொண்டு, ஏதாவது ஒரு அனிமலாச்சும் அது பேசுற லாங்குவேஜை வந்து எழுதியிருக்கா? இல்லைன்னா ஏதாவது ஒரு மிருகமாச்சும், குரங்காச்சும் சிம்பான்சியாச்சும் அது வந்து பென்சிலை கண்டுபிடிச்சிருக்கா? இல்லை ஏதாவது ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பொருளை வந்து உண்டு பண்ணியிருக்கா? அது திருப்பி திருப்பி எல்லாருமே யூஸ் பண்ற மாதிரி. ஓகே, ஆனா மனுஷன் பாருங்க, இப்ப நம்ம கான்வர்சேஷன் பண்றோம் ஃபேஸ்புக்ல. ஃபேஸ்புக் சொல்ற அந்த வெப் அப்ளிகேஷன் முதற்கொண்டு, நம்ம இப்போ ஆன்லைன்ல பண்ற இந்த ஒயர்லெஸ் மூலமா பண்ற இந்த நெட்வொர்க் முதற்கொண்டு, இந்த போன் முதற்கொண்டு, இல்லைன்னா இந்த லேப்டாப் முதற்கொண்டு, இந்த ஓவராலா உலகத்துல இருக்கிற இத்தனை படைப்புகள் எல்லாத்தையுமே யார் பண்ணது சொல்லி பார்த்தீங்கன்னா மனுஷன் பண்ணான்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? இது தேவனால் உண்டானது கிடையாது. இது எல்லாமே மனுஷனுடைய சுத்த படைப்பாற்றல், பியூரான படைப்பாற்றல் சொல்லி பார்க்குறோம். அதனாலதான் இந்த உலகத்துல வந்து பார்த்தீங்கன்னா அநேக இச்சிக்கத்தக்க காரியங்கள் இருக்கு. ஓகேவா? நம்ம பார்க்கும்போது என்ன பண்றோம்? எல்லாமே அவனுடைய பெருமையினால. அதனால்தான் அவன் ஜீவனத்தின் பெருமை. நான் பண்ணிட்டேன் பாரு, நான் எவ்வளவு பெரிய காரியம் பண்ணியிருக்கேன் பாரு சொல்லிட்டு அவன் என்ன பண்றான்? தன்னுடைய பெருமைய சாட்சியா வந்து காமிக்கிறவனா இருக்கான். இது எக்ஸாம்பிள், ஒரு ஆள் வந்து ஒரு ராக்கெட்டை வந்து உண்டு பண்ணி அதை வந்து விண்ல வந்து என்னதுன்னா மார்ஸ்ல இல்லைன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சந்திரன்ல போய் இறங்கினாங்க. ஓகே, இறங்கினதுக்கு வந்து யாருக்கு பெருமை சொல்லி பார்த்தீங்கன்னா அமெரிக்க நாட்டுக்கு பெருமை. இப்ப சப்போஸ் இப்ப எக்ஸாம்பிள் நம்ம ரீசெண்டா போன 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சந்திரன்ல வந்து சந்திரனுடைய பின்புறத்துல வந்து நம்மளோட இஸ்ரோ சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்ணாங்க? விண்வெளி அந்த அந்த ஸ்பேஸ் கிராஃப்டை வந்து என்ன பண்ணாங்க? இறக்குனாங்க சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? இறக்குனதுக்காக இந்தியா என்ன பண்ணுது? நான் அவங்கள பார்த்து பெருமைப்படுறேன். இஸ்ரோ டீமுக்காக நான் டீமை பார்த்து நான் பெருமைப்படுறேன்னு சொல்லிட்டு நம்மளுடைய சீஃப் மினிஸ்டரா இருக்கட்டும், நம்மளுடைய பிரைம் மினிஸ்டரா இருக்கட்டும், எல்லாருமே என்ன பண்ணாங்க? அவங்களுக்கு பாராட்டு தெரிவித்தாங்க சொல்லி போகிறோம். அந்த ப்ரைடு எல்லாமே பார்த்தீங்கன்னா மனுஷனுடைய அந்த கிரியேட்டிவிட்டி என்ன பண்ணுது?
அது காமிக்கிறது சொல்லி பார்க்குறோம். தேவன் எப்படி வந்து படைப்பாளரா இருக்காரோ அதே போலதான் மனுஷனும் படைப்பாளரா இருக்காங்க சொல்றது வந்து இதுல நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு மிருகமாச்சும் நான் நிச்சயமா வாழணும்னு சொல்லி நினைக்குமா? நான் நிச்சயத்துக்கு நான் வாழணும், நான் என் குடும்பம் என் குடும்பத்துக்கு குடும்பம் சொல்லி நடக்குமா சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க எல்லாரும் சொல்லலாம், இப்போ எக்ஸாம்பிள் எறும்பு இருக்கு. எறும்பு என்ன பண்ணுதுன்னா, வரப்போற அந்த குளிர்காலத்துக்காக, வின்டர் சீசனுக்காக இப்பயே வந்து என்ன பண்ணுது, அது உணவை வந்து சேர்த்து வைக்குது. அது வந்து பாத்தீங்கன்னா யோசிச்சு சிந்திச்சு அது வந்து செயல்படுதா சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது. அது வந்து இன்ஸ்டிங்க்ட். ஓகே, அதோட சுவாபத்திலேயே என்ன பண்ணப்பட்டிருக்கு, அது செய்யணும் சொல்றது வந்து என்ட்ர டீகோட் ஆயிருக்கு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அது யோசிச்சு சிந்திச்சு பண்றது கிடையாது. மனுஷன் மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா யோசித்து சிந்தித்து பேசுறவனா இருக்கிறான், இல்லைன்னா அது வந்து செயல்படுறவனா இருக்கா சொல்லி பார்க்குறோம். ஏன்னா எதிர்காலத்தை குறித்து அவனுக்கு வந்து நிறைய யோசனைகள் இருக்கு. அதனால்தான் நம்மளோட பாடமே பார்த்தீங்கன்னா மனுக்குலத்தின் எதிர்காலம். ஏன்னா நம்ம பிள்ளைகளோட எதிர்காலத்தை குறித்து என்ன பண்றாங்க, இப்பயே கஷ்டப்படுறாங்க. ஓகே, அதுக்காக வந்து சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறாங்க, எல்லாத்தையும் செய்யணும்னு நினைக்கிறாங்க. பாத்தீங்கன்னா அப்ப பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்லாதபடிக்கு அவங்களோட தலைமுறையா நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாம அவங்களும் மறிக்காதபடிக்கு அவங்களும் ஜீவனோட இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்ப பாத்தீங்கன்னா மனுஷனுக்கு மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த எதிர்காலத்தை குறிச்சும் அந்த நிச்சயமா வாழணும் சொல்லிட்டும் அவனுக்கு ஆசை இருக்கு. அதனாலதான் பாத்தீங்கன்னா சாகா வரத்தை எனக்கு தரீங்களா சொல்லிட்டுலாம் சில பேர்லாம் நம்ம நிறைய மத புத்தகத்துல வந்து சொல்றது கேட்டிருக்கோம். ஓகேவா? அதே நேரத்துல நிறைய பேருக்கு என்னதுன்னா அங்க சாகாம வாழணும்னு சொல்றது ஆசையா இருக்கு. ஓகே, ஆனா என்னது, மரணம் வந்து ஒரு தடையா இருக்கு சொல்லி பார்க்கிறோம். என்றென்றும் வாழதான் அவன் என்ன பண்றான், மனுஷன் வந்து ஆசைப்படுறான். ஆனா இந்த உலகத்தின் தீமைகள்னால என்ன பண்றான், சில பேர்லாம் இறந்துடுறாங்க சீக்கிரமாவே. ஆனா தீமையே இல்லாம நன்மையா இருந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க மக்கள் எல்லாருமே, சந்தோஷமா நான் எப்பயுமே வாழணும், இந்த சந்தோஷமான இந்த உலகத்தை விட்டு நான் பிரியாதபடிக்கு நான் வாழ்ந்திருக்கணும்னு சொல்லி தான் நினைக்கிறாங்க. ஏன்னா அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா யாராவது இறந்து போயிட்டாங்கன்னு என்ன பண்றாங்க, மக்கள் அழுகுறாங்க. ஏன் இறந்து போயிட்டாங்க, எதுக்கு இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா கஷ்டப்படுறாங்க. ஓகேவா? என்னை விட்டு போயிட்டாங்களே சொல்லிட்டு. அப்ப பாத்தீங்கன்னா மனுஷங்க எல்லாருமே என்ன விரும்புறாங்க, அவங்க மறிக்க கூடாது சொல்றதா விரும்புறாங்க சொல்லி பாக்குறோம். ஓகே, அது என்றென்றைக்குமே வாழணும் சொல்றதுதான் அவங்களுக்கு ஆசை. மிருகமும் சில நேரத்துல வந்து அதோடைய பார்ட்னர் வந்து இறந்து போயிடுச்சுன்னா அது அழுவுது சொல்லி பாக்குறோம், அது நம்மளுக்கு வந்து தெரியுது. ஆனா வந்து என்றென்றைக்குமே வாழணும் சொல்ற அந்த தாட் ப்ராசஸ், திங்கிங் ப்ராசஸ், அதெல்லாம் மிருகத்துக்கு இருக்கா சொல்லி பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா மனுஷனுக்கு மட்டும் தான் இருக்கு. ஏன்னா மனுஷன் மட்டும் தான் என்ன கொடுக்கப்பட்டு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த சிந்திக்கிற யோசிக்கிற அந்த பிரெயின் வந்து இவால்வ் ஆயிருக்கு சொல்லி பார்க்குறோம். ஓகே, மற்றபடி மற்றதுக்குலாம் இல்லை. பார்த்தீங்கன்னா தேவன் வந்து எப்படி வந்து யோசிச்சு செயல்படுறாரோ, யோசிச்சு சிந்தித்து என்ன பண்றாருன்னா மனுக்குலத்துக்கு வந்து எதிர்காலத்தையும் மனுக்குலத்துக்கு வந்து நன்மை காரியங்களையும் வந்து செய்யறாரோ, அதே போல மனுஷங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நித்திய ஜீவனுக்கான காரியமும் இருக்கு. ஸோ சிந்தித்து யோசிக்கிற திறமை இருக்கு சொல்லி பார்க்குறோம். ஓகே, இது ரெண்டாவது காரியம். மூணாவது காரியம் சொல்லி பார்த்தீங்கன்னா கான்சியஸ்னஸ். ஓகே, கான்சியஸ்னஸ்னா என்னது, அவங்க வந்து இப்ப நம்ம பார்த்த அந்த விஷயம் தான் நன்மை தீமை அறியத்தக்க விஷயம். அது எப்ப வந்தது சொல்லி பார்த்தீங்கன்னா ஆதாம் ஏவாள் தப்பு செஞ்ச உடனே அவங்களுக்கு வந்து அந்த வர ஒரு காரியமா இருக்கு சொல்லி பார்க்குறோம். எது தப்பு எது கரெக்ட் சொல்லிட்டு அந்த கான்சியஸ்னஸ் மூலமா அவங்க வந்து தீர்மானிக்கிற ஒரு காரியமா இருக்கு. அதே நேரத்தில் இன்னொன்று விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த கான்சியஸ்னஸ்ல ஃப்ரீவில். ஓகே, சுயாதீனத்தையும் தேவன் என்ன பண்ணியிருக்காரு, கொடுத்துருக்காரு. இந்த சுயாதீனம் சொல்றது வந்து எல்லா மிருகத்துக்குமே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மிருகம் கூட வந்து சாப்பிடாம இருக்கணும்னா இது பிடிக்கலன்னா சாப்பிடாது. அது வந்து ராபர்ட் மாதிரி இது கொடுத்தோன்னு சாப்பிடணும்னு சொல்லி கிடையாது. ஓகேவா? ஆனா பாத்தீங்கன்னா கான்சியஸ்னஸ் சொல்றது செய்யறது கரெக்டா தப்பா சொல்றது வந்து கில்ட்டி கான்சியஸ்னஸ்லாம் யாருக்கு இருக்காது, மிருகத்துக்கு இருக்காதுன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அது மனுஷங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. எப்படி தேவன் வந்து நன்மை தீமை இருந்தாலும் அவர் நன்மை செய்யறவரா இருக்காரோ, அதே போலதான் மனுஷனுக்கு என்ன பண்ணிருக்காரு, நன்மை தீமை கொடுத்து நன்மை செய்யறதுக்கு வந்து செயல்படுத்துறதுக்கு வந்து ஹெல்ப் பண்றாரு சொல்லி பார்க்குறோம். ஆனா மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா தீமை செய்யறவனா தான் மோஸ்டா இருக்காங்க. அதனாலதான் இந்த உலகத்துல வந்து தீமை அதிகமா இருக்கு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அதே நேரத்துல சாத்தான் என்ன பண்றான், மக்களை வந்து வஞ்சித்து தீமையின் வழியில கொண்டு போறோம் சொல்லி பார்க்குறோம். அப்போ மூன்றாவது விஷயமா நம்ம என்ன பார்க்குறோம், கான்சியஸ்னஸ். ஓகே, தமிழ்ல கான்சியஸ்னஸ்னா வந்து மனசாட்சி. ஓகே, சொல்ற ஒரு காரியம். இது கான்சியஸ்னஸ் டைரக்டா அந்த தமிழ்ல கூகுள்ல போடுறேன். மனசாட்சி. ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா தேவன் வந்து மனுஷங்களுக்கு மட்டும் கொடுத்துருக்காரு சொல்லி பார்க்குறோம். தேவனுக்கு எப்படி இருக்கோ அதே போல மனுஷனுக்கு இருக்கு. கடைசி 4வது பாயிண்ட் நம்ம பார்க்கறது என்னதுன்னா ஆளுகைத்தன்மை.
அது பார்த்தீங்கன்னா நம்ம 1ஆம் அதிகாரத்திலே நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 28ஆம் வசனத்துல என்ன சொல்றாருன்னா, பலுகி பெருகி பூமியின் நிரப்புங்கள். ஓகே, அதை ஆண்டு கொள்ளுங்கள். ரூல் ஓவர் த ரூல் ஓவர் த ஃபிஷ் ஆஃப் த sea, birds of the sky, over the every living creatures that moves on the ground சொல்லி பார்க்குறோம். அப்போ தேவன் என்ன பண்றாரு? ஆளுகை, பூமியை ஆண்டு கொள்ளுங்கள் சொல்லி சொல்றாரு. எல்லாத்தையும் ஆளுகை பண்ணுங்க. ஓகே, நீங்க தான் ரூலர் சொல்லி சொல்றாங்க. வேணா படிங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அப்ப பாத்தீங்கன்னா பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் சொல்றது வந்து பாவம் செய்யறதுக்கு முன்னாடியே தேவன் கொடுத்த ஒரு ஆசீர்வாதம் சொல்லி பார்க்குறோம். ஓகேவா? அதே மாதிரி ஆனா நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, ஓகே பலுகி பெருகி நிரப்புறது வந்து அது அது வந்து தப்பு செஞ்சுட்டு பிறகு தான் அவங்களுக்கு வந்து காயின் ஆபேல்லாம் பிறக்கிறாங்க சொல்லி நினைக்கிறாங்க. ஸோ அப்படி கிடையாது. தேவன் ஆரம்பத்திலே வந்து அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கா சொல்லி பார்க்குறோம். அதே நேரத்துல என்னதுன்னா, இங்க இன்னொன்று விஷயம் நம்ம பார்க்கறது என்னதுன்னா, ஆண்டு கொள்ளுங்கள். நீங்க தான் என்னது? இந்த உலகத்தின் அதிபதி. ஆனா இப்ப உலகத்தின் அதிபதி நம்ம ஏற்கனவே போன பாடத்துல நம்ம என்ன பார்த்தோம்? 6வது நாள்ல பிசாசானவன் சொல்லி அவனுக்கு எப்படி போயிடுச்சு சொல்லி பார்த்தோம். ஓகே, அவன் எப்படி வந்து பறித்து கொண்டான்னு சொல்லி பார்த்தோம். ஆனா ஆக்சுவல் ஆளுகைத்தன்மை யாருக்கு இருக்கு சொல்லி பார்த்தீங்கன்னா, மனிதர்களை தான் தேவன் கொடுத்திருந்தார். எப்படி தேவன் வந்து வானத்தையும் பூமியும் ஆளுகை செய்யறவரா இருக்காரோ, ஓகே, அண்ட சராசரத்தை அவர் ரூலரா இருக்காரோ, த ரூலர் ஆஃப் ஹெவன்ஸ் சொல்லி பார்க்குறோம். ஓகே, வான சேனைகள் எல்லாமே அவர் தொழுது கொள்ளுகிறது. அதே மாதிரிதான் பூமியை வந்து தேவன் யார் கையில கொடுத்தாரு சொல்லி பார்த்தீங்கன்னா, மனுஷ கையில கொடுத்தாரு சொல்லி பார்க்குறோம். ஆதாம், ஏவாள். ஸோ அவங்க தான் ஆளுகை செய்யணும்னு சொல்லி பார்க்குறோம். ஆனா இந்த இந்த ஆளுகை தான் போயிடுச்சு சொல்லி பார்க்குறோம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிரியேட்டிவிட்டி இருக்கட்டும், இந்த மனசாட்சியா இருக்கட்டும், படைப்பாற்றல், மனசாட்சி, அப்புறம் என்னதுன்னா இந்த ஆளுகைத்தன்மை, அது மட்டும் இல்லாம நித்திய ஜீவனோட வாழணும்னு சொல்ற அந்த எண்ணம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா தேவனுக்கு இருக்கிற சாயலா இருக்கு. அவர் வந்து என்ன பண்றாரு? அவரோட சாயல தான் நம்மளும் உண்டு பண்ணார் சொல்லி பாக்குறோம். சோ இதுதான் வந்து சாயல் தவிர நம்ம மாம்ச அப்பியரன்ஸோ நம்ம சரீரத்தின் அந்த செயல்பாடோ, ஓகே, கிட்னி லிவரு ஹார்ட்டு, இந்த மாதிரி தான் தேவனுக்கு வந்து கிட்னி லிவர் ஹார்ட்டு அதெல்லாம் இருக்கும் சொல்லி நம்ம வந்து சொல்றது கிடையாது. ஓகேவா? இதெல்லாம் பூமிக்கு உட்பட்ட ஜீவராசிகளுக்கு இருக்கிற ஒரு தன்மையா இருக்கு சொல்லி பார்க்குறோம். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஏற்கனவே ஒரு விஷயம் பார்த்தோம். என்னதுன்னா தேவ தூதர்கள் ஆவிக்குரிய சரீரத்துல இருக்காங்க. அதே நேரத்துல இன்னொன்று நம்ம என்ன பார்த்தோம்? அவங்க நெருப்பா இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்த்தோம். அப்போ அங்க வந்து கிட்னி லிவர்லாம் எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. ஆவிக்குரிய சரீரத்துல வந்து கிட்னி லிவரு, அப்புறம் ஹார்ட்டு, அப்புறம் டைஜஸ்ட் சிஸ்டம்லாம் எப்படி இருக்கும்? நம்மளுக்கு தெரியாது. தெரியாத விஷயத்த தெரியாதான் சொல்ல முடியும். அதே நேரத்தில் நெருப்பு சரீரத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து எப்படி அது உள்ள இருக்க முடியும்? ஓகே, ஸோ நம்ம மாம்சீக எண்ணத்தோட நம்ம எதையுமே வந்து ஃபுல்லா நம்ம பார்க்க முடியாது. ஓகே, நம்ம என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அதுதான் நம்ம பார்க்குறோம். அப்போ நம்ம பார்க்குற அந்த தேவ சாயல் சொல்றது வந்து அப்பியரன்ஸ் கிடையாது. ஓகே, பிசிக்கல் அப்பியரன்ஸோ கிடையாது. நம்ம பார்க்கறது என்னதுன்னா அது எல்லாமே வந்து தேவனுடைய சுவாபங்கள். ஓகே, அவர் எப்படி படைப்பாளராக இருக்காரோ அதே போல் நம்மளும் படைப்பாளர் ஆளியா இருக்கிறோம். அவர் எப்படி வந்து அவருக்கு கான்சியஸ்னஸ், என்னதுன்னா மனசாட்சி இருக்குதோ அதே போல நம்மளுக்கும் மனசாட்சி இருக்கு. நன்மை செய்யணும் தீமை செய்யணுமா சொல்லிட்டு அவருக்கு எப்படி, அதுவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைச்சது எப்போ கிடைச்சது? அந்த தப்பை செஞ்சுட்டு பிறகு தான் நம்மளுக்கு வந்து அந்த மனசாட்சி சொல்ற அந்த என்னதுன்னா நன்மை தீமை என்னதென்று அறியத்தக்க காரியங்கள் வந்து நம்மளுக்கு வந்து வருது சொல்லி பார்க்குறோம். அதுலதான் தெய்வம் என்ன சொல்றாரு? நம்மில் ஒருவனை போல் ஆயிட்டா சொல்லி சொல்றாரு. லைக் அஸ் சொல்லி பார்க்குறோம். அதே போல 3வது காரியம் வந்து நித்திய ஜீவனோடு வாழணும் சொல்றது வந்து தேவ தூதர்கள் எல்லாருக்குமே வந்து கொடுக்கப்பட்டிருக்கு சொல்லி பார்க்குறோம். அதே போலதான் நம்மளே என்ன பண்ணியிருக்காரு? தேவன் நித்திய ஜீவனோடு வாழ்ற எண்ணத்தை வந்து நம்ம தேவன் வந்து நம்ம இருதயத்துல வச்சிருக்காரு சொல்லி பார்க்குறோம். ஓகே, அதே போல 4வது விஷயமா நம்ம என்ன பார்க்குறோம்னா ஆளுகைத்தன்மை. ஓகே, அவர் எப்படி ரூலரா இருக்காரோ அதே போல நம்மளும் ஒரு ரூலரா இருக்கும் சொல்லி இங்க நம்ம பார்க்குறோம். ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போற கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆதாம் எப்போ தப்பு செஞ்சார், எந்த நாள்ல தப்பு செஞ்சார் சொல்றதை நம்ம பார்க்க போறோம். அது வேணா நம்ம நாளைக்கு நம்ம கண்டினியூ பண்ணலாம் அந்த கிளாஸை. இதை கேட்டதை நீங்க திருப்பி தியானம் பண்ணுங்க. தியானம் பண்ணி ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா இந்த இதுலயே கமெண்ட் கீழே எழுதுங்க. அதுக்கான பதில் நாங்கள் வந்து சொல்றோம். ஓகே, எல்லாருக்கும் தேங்க்ஸ். பிரைஸ் தி லார்ட்.